Welcome back, ladies and gentlemen. Hi, chalo. Marvel Zombies. Marvelோட annual stock clearanceல இதுவும் ஒன்னு. பட் மத்ததுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் தான்? என்னதான் இது ஒரு பழைய சீரிஸாவே இருந்தாலும் எனக்கு இந்த சீரிஸ் மேல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. பிகாஸ் ஜாம்பிஸ் அண்ட் இந்த அப்போகலிப்டிக் வேர்ல்டு இருக்க இந்த படம்லாம் பார்க்கிறது எனக்கு பிடிக்கும். பத்தாதுக்கு மார்வல் கேரக்டர்ஸ் வச்சு வேற இருக்கா. சோ அதனால ஜெனரலாவே ஒரு இன்ட்ரெஸ்டோட தான் இருந்தேன். இந்த ட்ரெய்லரை நேத்து நைட் இறக்கி விட்டு ஹைப் எங்கேயோ போயிடுச்சு. எவன் எடிட் பண்ணான்னு தெரியல இந்த ட்ரெய்லரை. மார்வல் ஸ்டுடியோஸ் கெவின் ஃபெகி என்னோட வீடியோலாம் நீங்க டெய்லியும் பாக்குறீங்கன்னு தெரியும். இந்த ட்ரெய்லர் எவன் எடிட் பண்ணனும் அவன் அப்படியே வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வரப்போற எல்லா ட்ரெய்லரையும் அவங்ககிட்ட எடிட் பண்ண கொடுத்துருங்க. அதுவும் ஒரு பாட்டு ஒன்னு வச்சிருந்தாங்க. அது என்ன பாட்டுன்னு தெரியல, வெறித்தனமா இருந்துச்சு. ஒரு தரமான ட்ரெய்லர் இறக்கி விட்டுருக்காங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டெப்ஸ் இருக்கு. ஒரு 2-3 வாட்டி ட்ரெய்லர் பார்த்துட்டேன். என் கண்ணுக்கு என்னென்னலாம் மாட்டிருக்கோ அது எல்லாத்தையும் பத்தியுமே பேசுவோம். முக்கியமா ஸ்பைடர்மேன் அண்ட் பிளேட் செதுக்கி வச்சிருக்காங்க. அதை பத்தி டெஃபினட்டா பேசுவோம். சோ இதுக்கு மேல டைம் பண்ணாம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் போடுங்க. அண்ட் ஹைப் பண்ணாம பாத்துட்டீங்கன்னா மறக்காம ஹைப் பண்ணிடுங்க லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். அண்ட் அப்படியே வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இந்த மார்வல் ஜாம்பிஸ் அப்படின்றது வாட் இஃப் சீசன் 1 ரிலீஸ் ஆச்சுல, அதில் எபிசோட் 5ல வாட் இஃப் ஜாம்பிஸ்னு சொல்லிட்டு ஒரு எபிசோட் இருக்கும். அந்த எபிசோட ஒரு ஸ்பின் ஆஃபா தான் இந்த ஒரு சீரிஸை பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இது ஒரு சீரிஸா இல்லாம ஒரு அனிமேட்டட் படமா தான் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகதா இருந்துச்சுன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். பட் டியூ டு சம் ரைட்ஸ் இஷ்யூஸ்னால இது சீரிஸா மாத்தப்பட்டுச்சு அப்படின்றது தான் நான் கேள்விப்பட்டது. மேபி ஸ்பைடர்மேனோட ரைட்ஸா இருக்கலாம், ஐ டோன்ட் நோ. பட் இது ஆக்சுவலி ஒரு படமா வர வேண்டியது. ஸோ ட்ரெய்லர் ரேட்டிங் போட்டு தான் ஆரம்பிக்கிறாங்க. டிவி எம்ஏ மெச்சூர் கண்டென்ட் பா. இது 18 வயசுக்கு மேல இருக்கவங்க மட்டும் பாருங்கன்ற மாதிரி போட்டு தான் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு மண்ட கோளாறு உள்ள ஒரு ஜாம்பி நடந்து வந்துகிட்டே இருக்கு. எங்கேயோ இருந்து ஒரு ஆரோ சொருகுது. நான் கூட ஆரம்பத்துல ஹாக்கையோ அப்படின்ற மாதிரி நினைச்சேன். பட் அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு ஹாக்கை அந்த வாட் இஃப் எபிசோட் 5லயே ஜாம்பியா மாறி இருப்பாரு. எல்லா அவெஞ்சர்ஸுமே மாறி இருப்பாங்க. தார் மட்டும் மாறி இருக்க மாட்டாரு. பிகாஸ் தார் ஆஸ்கார்ட்ல இருந்திருப்பாரு, மிட்கார்ட்ல இருந்திருக்க மாட்டாரு. ஹல்க்கு என்ன ஆச்சுன்னு தெரியாது. ஹல்க்கு கடைசியா ஸ்கார்லெட் விட்ச் கூட சண்டை போடுற மாதிரி காமிச்சாங்க. அண்ட் ஸ்கார்லெட் விட்ச் பத்தி பேசும்போது அவங்க தான் இந்த சீரிஸோட மெயின் வில்லனா இருக்க மாதிரி தெரியுது. பிகாஸ் எங்கெங்கெல்லாம் இந்த ஜாம்பிஸ் கண்லாம் ரெட்டா இருக்கோ ஜஸ்ட் அஸ்யூம் அவங்க எல்லாருமே இந்த ஜாம்பி ஸ்கார்லெட் விட்சோட கண்ட்ரோல்ல இருக்காங்க. அவங்களால பொசஸ் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்றது மட்டும் எடுத்துக்கோங்க. அப்ப இது ஹாக்கை இல்லனா வேற யார் அப்படின்னு கேட்கலாம். none other than கேட் பிஷப் தான் அது. சோ ஹெய்லி ஸ்டைன்ஃபீல்ட் கேட் பிஷப்க்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கிறதுக்காக ரிட்டர்ன் ஆகுறாங்க. அண்ட் இதை தவிர்த்து ஒரு சில MCU கேரக்டர்ஸ், ஒரு சில MCU ஆக்டர்ஸ் வாய்ஸ் ஓவருக்காக ரிட்டர்ன் ஆகுறாங்க. யார் யாரெல்லாம்னா எலிசபெத் ஓல்சன் as ஸ்கார்லெட் விட்ச், பால் ரெட் ஆண்ட்மேனுக்கு ரிட்டர்ன் ஆகுறாரு, ஃப்ளாரன்ஸ் பியூ as எலினா பெலோவா, டேவிட் ஹார்பர் as ரெட் கார்டியன், டெசா தாம்சன் as வால்கைரி, சிமுலியூ as சாங்சி, அக்வாஃபினா as கேட்டி, வயட் ரசல் as ஜான் வாக்கர், ராண்டல் பார்க் as ஜிமி வூ, இமான் வெலானி as மிஸ் மார்வல் அண்ட் டாமினிக் தோன் as அயன்ஹார்ட். அயன்ஹார்ட் இந்த ட்ரெய்லர்ல பார்த்த மாதிரியே இல்ல. நீங்க எங்கனா பாத்தீங்கன்னா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. சோ இவங்கெல்லாம் தான் MCUல நடிச்ச ஆக்டர்ஸ் ரிட்டர்ன் ஆகுறாங்க. இதை தவிர்த்து ஒரு சில கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கு. ஸ்பைடர்மேன், பிளேட்லாம் இருக்காங்க. அவங்களுக்குலாம் வேற வேற ஆக்டர்ஸ் டப்பிங் பண்ண போறாங்க. என்ன ஒரு சோகமான விஷயம்னா மஹர்ஷலா அலி பிளேடுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்க போறது இல்ல. டாட் வில்லியம்ஸ் அப்படின்றவர் தான் கொடுக்க போறாரு. நல்லதுதான். எனக்கு தெரிஞ்சு மஹர்ஷலா அலி ஒரு MCU லைவ் ஆக்ஷன் படத்துல இன்ட்ரோடியூஸ் ஆகுது பெட்டரான ஒரு ஆப்ஷன்ன்ற மாதிரி எனக்கு தோணுது. உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத சொல்லுங்க. Having said that, coming back to this trailer, இந்த சீரிஸ் பேசிக்கலி சான் பிரான்சிஸ்கோல தான் தொடங்குற மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் எங்க போக போகுதுன்னு தெரியல. வாட் இஃப் எபிசோட் 5 நியூயார்க்ல நடக்கிற மாதிரி இருந்திருக்கும். நியூயார்க் அவெஞ்சர்ஸ் அண்ட் நியூயார்க்ல இருக்க ஹீரோஸ் மக்கள்லாம் அஃபெக்ட் ஆகிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. பேசிக்கலி அந்த வாட் இஃப் எபிசோட் 5 ஆண்ட்மேன் அண்ட் தி வாஸ்ப் அண்ட் இன்ஃபினிட்டி வாரோட ஒரு வாட் இஃப் தான் இருந்திருக்கும். அந்த கதை கொஞ்சம் வேற மாதிரி நடந்திருந்தா எப்படி இருக்கும் அப்படின்றதா இருந்திருக்கும். ஜானட் குவாண்டம் ரேம்ல இருந்து அந்த வைரஸோட வந்திருப்பாங்க. அங்க இருந்தா இது எல்லாமே ஆரம்பிச்சிருக்கும். சோ இப்போ அந்த கதை சான் பிரான்சிஸ்கோக்கு நகர போகுது. அங்க என்ன நடக்குது, இந்த வைரஸ் எப்படி பரவுது, எப்படி பிரேக் ஆகுது எல்லாமே அப்படின்றத காட்டுற மாதிரி ஒரு குட்டி மாண்டேஜ் ஸ்டார்டிங்ல வரலாம். எப்படி சான் பிரான்சிஸ்கோன்னு சொல்றேன்னா ஷாங்சி சான் பிரான்சிஸ்கோல தான் இருந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம இந்த சீன்ல பின்னாடி உங்களுக்கு அந்த பிரிட்ஜ் தெரியும், கோல்டன் கேட் பிரிட்ஜ்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். அது சான் பிரான்சிஸ்கோல தான் இருக்கு. சோ சான் பிரான்சிஸ்கோல தான் இந்த கதை நடக்கிற மாதிரி தெரியுது. சோ அங்க சர்வைவ் ஆன ஹீரோஸை வச்சு தான் இந்த கதை போகும். அதை தவிர்த்து போன சீரிஸ்ல சர்வைவ் ஆன ஸ்பைடர்மேன், பிளாக் பேந்தர் அண்ட் ஆண்ட்மேன் அவங்களுமே இருக்க போறாங்க. அண்ட் போன சீரிஸ் எண்ட் ஆன விதம் ஒரு கிளிஃப் ஆங்கர்ல தான் முடிஞ்சிருக்கும். தானோஸ் 5 இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் எடுத்துக்கிட்டு வகாண்டால ரெடியா இருப்பாரு. இவங்க உள்ள வருவாங்க. மைண்ட் ஸ்டோன் இவங்க கையில இருக்கும். ஸ்பைடர்மேன், பிளாக் பேந்தர் கிட்ட மைண்ட் ஸ்டோன் இருக்கும். அதுதான் இந்த ஜாம்பிஸ்க்கான ஒரு கியூர் அப்படின்றதையும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருப்பாங்க. ஆனா வர இடத்துல அந்த 6வது இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ்க்காக தானோஸ் ரெடியா இருப்பாரு. அந்த இடத்துல தான் சீரிஸை முடிச்சிருப்பாங்க. சோ ப்ராபபிலி அந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். அது எப்படி போக போகுது, அந்த ஸ்டோரி லைன் எப்படி போக போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த 3 சர்வைவர்ஸ் பிளஸ் இங்க யாரெல்லாம் சர்வைவ் ஆகுறாங்களோ அவங்கள வச்சு தான் இருக்கும். சோ அப்படியே அடுத்த ஃப்ரேமுக்கு போனோம்னா ஒக்கோய் ஒரு பெரிய ஜாம்பி ஆர்மியை லீட் பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது. சோ ஒரு குரூப் ஆஃப் ஜாம்பிஸ் ஒக்கோய் லீட் பண்ற மாதிரி தெரியுது. இந்த ஒரு சீன் பார்க்கும்போது கேம் ஆஃப் த்ரோன்ஸ் எத்தனை பேர் பாத்திருக்கீங்கன்னு தெரியல. அதுல நைட் கிங் வச்சு ஒரு ஃப்ரேம் இருந்திருக்கும். அதுல இருந்து இன்ஸ்பயர் பண்ண மாதிரி தான் இந்த ஒரு சீன் தெரிஞ்சிச்சு. சம கோல்டா இருக்கும் அந்த சீனை பாக்குறதுக்கு. அடுத்த ஃப்ரேம் ஜான் வாக்கரை ஒருத்தர் மொரட்டுத்தனமா கொல்ற ஒரு சீன். அது பின்னாடி இருக்கிறது யாருன்றது எனக்கு இன்னும் கிளியரா தெரியல. அவுட்ஃபிட்டை பார்க்கும்போது கொஞ்சம் மித்திக்கலா தான் இருக்கு. சோ மேபி ஹெர்குலஸா இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுது. பட் ஜான் வாக்கரை கொல்ற விதம் இருக்கே, ஐயோ அதனால சீன் போட முடியாது. போட்டனா கன்ஃபார்ம் மானிடைசேஷன் அடி வாங்கும். ஒரு நாள் இந்த காப்பிரைட் சிக்கிச்சு நீ செத்த. வாழ்த்துங்க.
அண்ட் டாக்கிங் அபவுட் அஸ்கார்டியன்ஸ், அஸ்கார்ட்ல இந்த பாரசைட்ஸ் பரவிடுச்சா இல்லனா அஸ்கார்டியன்ஸ் எர்த்துக்கு மிட்கார்டுக்கு வராங்களா அப்படின்றது தெரியல. தார் வந்து மிட்கார்ட்ல நடக்கிற பிரச்சனையை முடிச்சு வைக்கிறதுக்காக வராரா இல்லனா அங்க வந்து பிரச்சனை நடக்குதா அப்படின்றது இன்னும் கிளியரா தெரியல. வாண்டாவோட ஆர்மிக்கு அகைன்ஸ்ட் அவருமே ஃபைட் பண்ற மாதிரி ஒரு சீன் வந்து இருக்கு. அவரோட ரோல் என்னவா இருக்கும் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் டெஃபினெட்லி அஸ்கார்டியன்ஸ் வந்து இன்வால்வ் ஆகுறாங்க பிகாஸ் வால்கைரியுமே கன்ஃபார்ம் ஆகியிருக்காங்க. சோ அதனால கண்டிப்பா அஸ்கார்டியன்ஸோட ரோல் இதுல இருக்கு. அண்ட் அடுத்து இன்னொரு ஃப்ரேம்ல வந்து ஒக்கோயி, அபாமினேஷன், ஹாக்கை அண்ட் கோஸ்ட் நினைக்கிறேன் 4 பேருமே ஜாம்பிஸா நின்னுட்டு இருக்காங்க. பட்டுன்னு ஒரு கேப்டன் அமெரிக்காவோட மண்டை மட்டும் வருது. இந்த கேப்டன் அமெரிக்காவை வந்து இந்த கேப்டன் அமெரிக்கா ஜாம்பியை வந்து வாட் இஃப் எபிசோட் 5லயும் பார்த்திருப்போம். பக்கி வந்து கேப்டன் அமெரிக்காவோட ஷீல்டை வச்சே கேப்டன் அமெரிக்காவை பாதியா வெட்டி போட்டிருப்பாரு. அந்த கேப்டன் அமெரிக்காவோட பாதி உடம்பு வந்து இதுலயுமே ரிட்டர்ன் ஆயிருக்கு. இதோட கான்செப்ட் ஆட்டுமே காமிச்சிருப்பாங்க. கால் இல்லாம வெறும் கையோட மட்டும் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. தலைவா ஜாம்பியா மாறியுமா நெவர் கிவ் அப் ஆட்டிடியூட்லாம் காட்டிட்டு இருக்கிறது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருக்கு. அண்ட் இந்த சீரிஸோட வில்லன் அப்படின்ற மாதிரி சொன்னல ஸ்கார்லெட் விட்ச், அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆர்மியா இருக்குன்றதையும் பார்த்திருப்போம். அண்ட் ஒரு பர்டிகுலர் ஃப்ரேம்ல ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஜாம்பியா மாறிடுறாங்க போல இருக்கு. பிகாஸ் எலினாவை ஸ்பாட் பண்ண முடியுது, அபாமினேஷன் இருக்காரு, மிஸ் மார்வல் நினைக்கிறேன் அந்த கேரக்டர். பின்னாடி பட்டுன்னு பார்க்கும்போது என்னடா ஸ்பைடர் பங்கா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஸ்பைடர் பங்குக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்ல. இந்த கேரக்டர் யாருன்றது தெரியல. அந்த ஹேர் ஸ்டைல வச்சு மேபி மோனிகா ராம்போவா இருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. நீங்க யாரா இருக்குன்ற மாதிரி சொல்லுங்க. பட் ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து ஜாம்பியா மாறிடுற மாதிரி தெரியுது. சோ இந்த மாதிரி அவெஞ்சர்ஸ் ஹீரோஸே எல்லாருமே இந்த மாதிரி மாறிட்டா எப்பறா இந்த நிலைமை வந்து திரும்பவும் பழையபடிக்கு மாறும், யார் இவங்க வந்து அவெஞ்ச் பண்ண போறா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி, who will save us அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வரும்போது தான் ஸ்பைடர்மேன் டிசாலா அண்ட் ஆண்ட்மேன் வந்து காமிச்சிருக்காங்க. ஐ மீன் இந்த டயலாகுக்கும் சீனுக்கும் சம்பந்தம் இருக்கான்றது தெரியல. பட் இவங்க எடிட் பண்ணிருக்க விதம் வந்து அவங்க தான் மெயின் கேரக்டர்ஸா இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி என்ன யோசிக்க வைக்குது. அண்ட் ஸ்பைடர்மேனுக்கு ஒரு சீனை வச்சிருந்தாங்க பாருங்க. என் வாழ்நாள்ல நான் ஒரு நாள் கூட R-rated ஸ்பைடர்மேனை நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு கூட பார்த்தது கிடையாது. அதுவும் மார்வலே பண்ணுவாத அப்படின்ற மாதிரி நான் ஒரு நாள் யோசிச்சது கிடையாது. இட் இஸ் ஹேப்பனிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். பிரேம் வேற லெவல். ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுல இருந்து நிறைய பேர் பேசுறது இந்த ஒரு விஷயத்தை பத்தி தான், ஸ்பைடர்மேன் பத்தி தான். இட் இஸ் ஸ்பைடர்மேன் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், பேசி தான் ஆகணும் அவரை பத்தி. அண்ட் அடுத்ததா இந்த ஒரு ஃப்ரேம்ல திரும்பவும் நான் ஒரு கேம் ஆஃப் த்ரோன் ரெஃபரன்ஸ் சொன்னல, இந்த ஒரு ஃப்ரேமும் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ரெஃபரன்ஸ் மாதிரி தான் இருக்கு. அந்த பேட்டில் ஆஃப் பாஸ்டர்ட்ஸ்ல ஒரு ஃப்ரேம் ஒன்னு இருக்கும்ல, அந்த ஒரு சீனை இன்ஸ்பயர் பண்ணி இருக்க மாதிரி தான் இருக்கு. ஆனா இதுல மேட்டர் என்னன்னா, திஸ் மைட் பி பிளாக் நைட். ஜான் ஸ்னோவா எந்த ஆக்டர் நடிச்சாரோ அதே ஆக்டர் தான் பிளாக் நைட்டாவும் நடிச்சிருந்திருப்பாரு. எட்டர்னல்ஸ் படத்துல பாத்திருப்பீங்களே, அவர் தான் பிளாக் நைட்டா வர வேண்டியது. பட் எட்டர்னல்ஸ் ஃபிளாப் ஆயிட்டதுனால அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. ஸோ மேபி இது கிட் ஹாரிங்டனோட கேரக்டர் அந்த பிளாக் நைட் கேரக்டர் தானோ அப்படின்ற மாதிரி என்ன யோசிக்க வைக்குது. ஏன்னா இந்த சீரீஸ்ல எட்டர்னல்ஸோட இன்வால்மெண்ட்டும் இருக்க போகுது. இக்காரிஸோட ஒரு கான்செப்ட் ஆர்ட் வந்து முன்னாடியே மார்வல் வந்து காமிச்சிருந்தாங்க. இக்காரிஸ் ஜாம்பியா இருக்க மாதிரி ஒரு கான்செப்ட் ஆர்ட் வந்து இருந்துச்சு. ஸோ மேபி அது பிளாக் நைட்டா தான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு லைட்டா யோசிக்க தோணுது. பிகாஸ் இது பாக்குறதுக்கு பிளேடு மாதிரி தெரியல, வேற யாரோ ஒரு ஸ்வாட வச்சு நின்னுட்டு இருக்காங்க. ஆல்ரெடி கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல இதே மாதிரி ஜான் ஸ்னோவை பார்த்திருக்கோம். ஸோ அதே ஆக்டர் வந்து இதே மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் வச்சு கொண்டு வரதுக்கு சான்சஸ் இருக்கு. பண்ணாங்கன்னா நல்லா தான் இருக்கும், பண்றாங்களா இல்லையா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்க நினைக்கிறீங்க இந்த கேரக்டர் யாரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க. அண்ட் அதை தவிர்த்து இன்னும் ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்கு, ஏகப்பட்ட வேரியன்ட்ஸ் வந்து இருக்கு. இது உள்ள ஷாங்க்ஸியும் கேட்டியும் வந்து அந்த ரெண்டு பேருமே ரிங்ஸ் மாத்தி மாத்தி யூஸ் பண்ற மாதிரி ஒரு சீன் இருக்கு. அண்ட் ஜாம்பி நெமோரை நான் வந்து எதிர்பார்க்கல. நெமோரை வந்து ஜாம்பியா கொண்டு வருவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கல. ஒரு கன்ஃபைன்மெண்ட்டுக்குள்ள வச்சிருக்க மாதிரி தெரியுது. அவர் வந்து சிறை பிடிச்சு வச்சிருக்க மாதிரி தான் தெரியுது. அண்ட் அதுக்கப்புறம் யாரும் தெரியாம ரிலீஸ் பண்ணி விட்டாங்களா இல்ல எழுப்பி விட்டாங்களான்றது தெரியல. பிகாஸ் சுத்தி நீங்க பாத்தீங்கன்னா ஹியூமன்ஸ் எல்லாருமே அங்க இருக்கவங்க எல்லாருமே சர்வைவர்ஸ் மாதிரி இருக்காங்க. சோ மேபி அந்த இடத்துல கொஞ்சம் பாதுகாப்பா இருந்திருக்காங்க. அந்த இடத்துக்கு நெமோர் வந்துட்டாரா இல்லனா ஒரு கேப்சூலுக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிருந்தவங்க எவனா போய் ரிலீஸ் பண்ணி விட்டானா அப்படின்றது தெரியல. பயங்கரமா இருக்கு. யாரையோ ஒருத்தர் போட்டு கொல்றாரு. இட் இஸ் a variant of கேப்டன் மார்வல் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் சொல்றாங்க. தெரியல அது உண்மையான்றது எனக்கு தெரியல. இது பாக்குறதுக்கு எந்த விதத்திலும் கேப்டன் மார்வல் மாதிரி இல்ல. இதுதான் ஒரு பிரச்சனை எனக்கு. அனிமேஷன் அப்படின்றதுனால கொஞ்சம் மூஞ்செல்லாம் வேற மாதிரி இருக்கா. அதனால எந்த கேரக்டர் எதுன்றதே என்னால சொல்ல முடியல. இது ஒரு வேரியன்ட் ஆஃப் கேப்டன் மார்வல், பவரே இல்லாத ஒரு கேப்டன் மார்வல் அப்படின்றதால எனக்கு தெரியல. அப்படிதான் சொல்றாங்க ஒரு சில பேர். பட் பயங்கர ப்ரூட்டலா போட்டு கொன்னுறாரு நெமோர். அண்ட் அந்த இடத்துல நிறைய பேர் இருக்காங்க. மிஸ் மார்வல் இருக்காங்க, ரெட் கார்டியன் இருக்காரு. ரெட் கார்டியனை போட்டு பொளந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். பின்னாடி வந்து அந்த சீன்ல நீங்க பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து படுத்து கிடப்பாரு. அண்ட் அங்கதான் தலைவன் பிளேட வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இது நம்ம நார்மலா பாக்குற பிளேட் கிடையாது. எரிக் புரூக்ஸ் கான்ஷுவோட ஒரு அவதாரா மாறினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கான்செப்டா தான் தெரியுது. எனக்கு என்னன்னா இதை பார்க்கும் போதெல்லாம் லைவ் ஆக்ஷன் மூவி எப்படிலாம் இருந்திருக்கும், எவ்வளவு பயங்கரமா இருந்திருக்கும், கூஸ் பம்ஸா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க தோணுது. எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரெய்லர் வந்ததுக்கு அப்புறமே 2 பேரை பத்தி மட்டும் தான் பேசினாங்க, ஸ்பைடர்மேன் அண்ட் பிளேட். சோ அட்லீஸ்ட் இதை பார்த்துட்டாச்சு மார்வல் வந்து பிளேடுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உடனடியா இதுக்கான ப்ரொடக்ஷன் ஆரம்பிப்போம் அப்படின்ற மாதிரி யோசிச்சா நல்லா இருக்கும். கெவின் ஃபெய்கி பார்த்து பண்ணி விடுமாமே. சோ இதை தவிர்த்து ஜிம்மி வூ வந்து ரிட்டர்ன் ஆயிருக்காரு. ஆண்ட்மேன் எல்லாம் பார்த்திருப்பீங்களா, அவர் வந்து ரிட்டர்ன் ஆயிருக்காரு. அவருமே வந்து ஃபைட் பண்றாரு இவங்க எல்லாருக்குமே சேர்ந்து. சோ நல்லா இருக்கு. ட்ரெய்லர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இருந்த ஹைப்பை இன்னும் ஏத்தி தான் விட்டுருக்குன்னு சொல்லுவேன். யாரெல்லாம் இதை தவிர்த்து இப்போதைக்கு காமிச்சிருக்காங்க இவங்க எல்லாம் தவிர்த்து யாரெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா மேபி அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹல்க் ஒருவேளை உயிரோட இருந்தாரு, இந்த ஸ்கார்லெட் விட்ச் கூட சண்டை போட்டுட்டு இருந்த மாதிரி முடிச்சாங்களே, அவர் வந்து பெனட்ரேட் பண்றதெல்லாம் கஷ்டம். அவரோட ஸ்கின்னை வந்து பெனட்ரேட் பண்றதுன்றது ரொம்பவே கஷ்டம். புல்லட்ஸாலே அவரோட ஸ்கின்னை பெனட்ரேட் பண்ண முடியாது அப்படின்றப்போ பல்லால கடிச்சலாம் அவர் வந்து ஜாம்பியால மாத்த முடியாது. மேபி ஸ்கார்லெட் விட்ச் கிட்ட அவர் வந்து தோத்து இருந்தாருன்னா அப்ப வந்து அவர் வந்து ஒரு ஜாம்பியா மாறி இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு.
அப்படி இல்ல அப்படின்னா இன்னுமே ஹல்க் ஏதோ ஒரு இடத்துல சுத்திட்டு இருக்கலாம், அவர் மேபி ரிட்டர்ன் ஆகலாம். அண்ட் வின்டர் சோல்ஜரை தூக்கி அடிச்சிருப்பாங்க வாண்டா, அப்ப வந்து அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றது அதுக்கப்புறம் தெரிஞ்சிருக்காது. அவர் ஜாம்பியா மாறிட்டாரா இல்லனா அவருமே இன்னும் உயிரோட எங்கனா இருக்காரா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். பத்தாததுக்கு டிச்சாலாக்கு இதுல வந்து ஒரு கால் வேற இருக்காது, அந்த எபிசோட்லயே காமிச்சிருப்பாங்க கால் இல்லாத மாதிரி. இங்கேயுமே உங்களுக்கு கிளியரா தெரியும் ஒரு கட்டு போட்டிருப்பாரு, கால் அவருக்கு ஒரு கால் இல்ல. ஒரு காலை வச்சுட்டு எப்படி தலைமை வந்து ஃபைட் பண்ண போறாரு அப்படின்றதும் இன்னும் தெரியல. டிச்சாலாவும் பல வருஷங்கள் கழிச்சு ரிட்டர்ன் ஆகுறாரு. அப்ப வந்து வாட் இஃப் சீசன் 1 அப்போ டிச்சாலாக்கு வந்து சாட்விக் போஸ்மன் தான் டப்பிங் பண்ணியிருந்தது. ரெஸ்ட் இன் பீஸ் கிங். வேற யார் அவருக்கு வந்து டப்பிங் கொடுக்க போறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஐ அம் எக்ஸைட்டட் ப்ரோ. ஆக்சுவலி நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் இந்த ஒரு சீரிஸ்க்கு. என் கண்ணுக்கு பட்ட ஒரு எல்லா விஷயத்தையும் நான் வந்து கவர் பண்ணிட்டேன். உங்க கண்ணுக்கு ஒரு சில விஷயங்கள் பட்டிருக்கலாம், ஒரு சில ஈஸ்டர் எக்ஸ் பட்டிருக்கலாம், ஒரு சில கேரக்டர்ஸ் எனக்கு என் கண்ணுக்கு தெரியாதவங்க உங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதெல்லாம் வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. கூடிய சீக்கிரம் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிறேன். until then stay safe, see you soon, bye.